வணக்கம் உறவுகளை, கதைகளின் இளவரசியில் நான் உங்கள் ஏஎஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வாழ்க்கையிலும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு துணை நான் மட்டுமே கதையோட பார்ட் 15 பார்த்தோம். தாராவுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. உடனே அவள் கண்கள் ஸ்கையை தேடுது. ஏன் நீங்களே சொல்லுங்கள், நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்கள் செய்யின்னு கூட சொல்லலை, அதுக்காக அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளும் ஸ்கை செஞ்சு கொடுக்குறாரு. உடனே அதை கேட்டோம்னா தாரா மனசு ரொம்ப ஆனந்தத்தில் கூத்தாடுது. அப்போ அந்த விஷயத்தை கேட்டோன்னா அவள் கண்கள் ஸ்கையை தேடுது. சார் எங்க அப்படின்னு மிஸ்டர் பி கிட்ட கேட்குறாங்க. சார் இப்போ தான் பேசிட்டு ரூம்குள்ளே போனாங்க மேம், நீங்கள் போய் பாருங்கன்னு. தாரா வேகமாக ஸ்கை ரூமுக்கு போனா. ஸ்கை எதுக்கு இவ்வளோ வேகமாக வரீங்க, மெதுவாக வாங்க அப்படின்னு சொன்னார். தாரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லி ஸ்கையை முதல் முறையாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, இன்னும் இவ்வளோ சந்தோஷத்தில் என்ன ஏதுன்னு புரியாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நம்பவே முடியல, இங்கே ஊரில் உள்ள எல்லாருக்கும் இவ்வளோ விஷயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, தேங்க்யூ ஸோ மச் ஸ்கை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஸ்கை, இதில் என்ன இருக்குது, நீ ஆசைப்பட்டு நிறைவேறாமல் போகக்கூடாது, எல்லாமே கிடைக்கணும், அதான் அது உனக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, நீ நினச்சா அது நடக்கணும், அதுக்கு தானே நான் இருக்கேன். இது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஸ்கை, பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை தாரா, உனக்கு முன்னாடி இது எதுவுமே பெருசு இல்லை, உன்னோட அன்புக்கு முன்னாடி இது எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை தாரா. இன்னும் இறுக்கமாக உண்மையான அன்பு கூட ஹக் பண்ணிக்கிட்டா. ஸ்கை ஃபீல் பண்ண முடிஞ்சதா, அவனும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். இப்போ தெரிஞ்சால் நம்ம ஊருக்கு போய், இப்படி தெரிஞ்சால் நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் போலையே அப்படின்னு ஸ்கை விளையாட்டாக சொன்னார். அந்த நல்ல நேரத்தை கெடுக்கவே ஒருத்தன் வரணும்ல, அந்த மாதிரி தான் ஸ்வீட்டியும் வந்தான். வரும்போதே ப்ரோ ஸ்கையின் தாரான்னு கூப்பிட்டுட்டே வர அவங்க சுயநினைவுக்கு தள்ளி போயிட்டாங்க. சொல்லு ஸ்வீட்டி. ஸ்கை, ரொம்ப நன்றி, இந்த ஊருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, போதுமே எவ்வளவு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உங்களோட பெருந்தன்மை ஸ்கை, முக்கியமான விஷயம். தாரா, என்னோடய தம்பி உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கான், பார்க்குறியா, கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இங்கே வா, அதை கொண்டு வா அப்படின்னா ரொம்ப தயக்கமாக பயந்த சுபாவத்தோடு கொண்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்தான். இதை பார்த்ததும் ஸ்கைக்கும் தாராவுக்கும் மிரண்டு போனாங்க. தாரா டான்ஸ் ஆடுற அவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு கண் அசைவுக்கும் செஞ்ச எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அதை பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக அழகாக வச்சுருந்தான். என்னை இவ்வளோ அழகாக எடிட் பண்ணி வீடியோவாக வச்சுருந்தேன். இதை பார்த்த உடனே தாரா பயங்கரமாக ஷாக். என்னையா இவ்வளோ அழகாக யாருமே காமிச்சதில்லை, ஃபோட்டோ எடுத்ததும் இல்லை, எனக்கு ஏன் ஆச்சரியமாக இருக்குது, நான் இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கேன், உன்னோட எடிட்டிங் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன படிக்கிற? நான் டைரக்ஷன் ஃபீல்டில் கேமராமேன், ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட படிச்சிட்ருக்கேன், கேமராமேன் ஆகணும்னு எனக்கு ஆசை, நல்ல திறமை இருக்குது, கண்டிப்பாக நீ ஒரு பெரிய ஆளாக வருவன்னு தாரா சொன்னார். அந்த பையனை தட்டி கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆல்ரெடி ஸ்கை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்க, நீயும் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்க, உன்னோட திறமைக்கு நான் உன்னோட திறமையை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு தாரா கேட்டார். என்னை இவ்வளோ அழகாக வேறு ஃபோட்டோ எடுத்திருக்க, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். உங்களை பற்றி நிறைய விஷயம் ஸ்வீட்டி சொல்லி கேட்டிருக்கேன், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. பயந்து அமைதியாக சொன்னான். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போது நீ நல்லா படித்து முடி, கண்டிப்பாக உன்னை தேவைப்படும் போது கூப்பிட்றேன், திறமைசாலிங்க நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். மேம், எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவீங்களா? கேளு, என்ன வேணும்? எங்கள் காலேஜில் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அது யாரோட ஃபோட்டோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அவருக்கு அந்த வருஷத்தோட ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கும் நீங்கள் 2 பேரும் ஒரு மாடலாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸ்கை சம்மந்தப்பட்ட முடிவை அவர் தான் எடுக்கணும், அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஸ்கை அவர் எப்படி வேணான்னு சொல்லுவார், இதுதான் கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லி எனக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. தாரா,
2 நாள் தான் டைம் தருவேன். நாளைக்கு இன்னும் 2 நாளைக்கு நான் ஊருக்கு போயாகணும். ஆல்ரெடி நான் வந்த நாளை விட அதிகமாக நின்னுது. ஸோ அந்த 2 நாளைக்குள்ள நீ ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து முடிக்கணும்னு சொன்னாரு. ஓகே மேம், கண்டிப்பா அப்படின்னு சொன்னேன். நீ எடுக்கிற ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒரு கதையே சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும். உனக்கு 20 ஃபோட்டோக்கு மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம், நீங்கள் நினச்ச மாதிரியே நான் எடுப்பேன் அப்படின்னு அந்த ஃபாஸ்ட் சொன்னான். அப்போது மிஸ்டர் பியை கூப்பிட்டு, ஸ்கை இந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். வேலையை செஞ்சு முடிச்சுன்னா உன்னை என்னோடய கம்பெனிக்கு நான் கண்டிப்பாக வேலைக்கு எடுத்துப்பேன்னு தாராவும் சொன்னான். சொன்ன மாதிரியே தாராவையும் ஸ்கையையும் ஒரு ரொம்ப ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஃபோட்டோ ஷூட் முடிக்கும் போது தாராவுக்கும் ஸ்கைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபியில் அவங்க சொல்லியிருந்தான். அது ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த ஸ்கையும் தாராவுக்கும் உள்ள பாண்டிங் இன்னும் நெருக்கமாகவே இருந்துச்சு. அந்த ஃபாசனம் இந்த ஃபோட்டோ இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் உங்களோட உண்மையான அன்பு உங்கள் ஃபேஸில் தெரிஞ்சது தான் அப்படின்னு சொன்னான். இல்லை, இது உன்னோட திறமை அப்படின்னு ஸ்கை பாராட்டினார். இந்த ஃபோட்டோவை எனக்கு பிரிண்ட் போட்டு கொடு அப்படின்னு சொன்னார். தாரா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, இப்போ தான் குழந்தைகிட்ட பேசினேன். காற்றடிச்சிச்சா, அதான் இப்படி வெளியில் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தூங்கலை? இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் ஸ்கை. தாரா ஸ்கை சொல்கிறது. தாராவை பின்புறமாக இருந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. தாராவுக்கு வழக்கம் போல் என்ன பேசுகிறதுனே தெரியல. இதயமெல்லாம் கொஞ்சம் படப்படன்னு அடிக்கத்தானே ஆரம்பிக்குது. ஸ்கை சொல்கிறாரு, தாரா மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸ்கை சொல்கிறாரு, தாரா என் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எல்லாமே நீ வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தாரா, என்னாச்சு? ஏன் பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஸ்கை, எப்பவும் இப்படியே இருக்கணும், எனக்கு எப்போவுமே இந்த சந்தோஷம் அமைதியும் இருக்கணும். ப்ளீஸ், வேறு அது எப்போவும் வேறு உலகம். என்னோடய வேலை, என்னோடய பிஸ்னஸ்னால் அது எப்போவுமே அது வேறு உலகம். ஆனால் என்னோடய சொந்த உலகத்தில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். இங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோ எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னை போயிட்டேன்னா நான் பழையபடி ஆயிடுவனோன்னு பயமாக இருக்குது. தாரா, கண்டிப்பாக நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே போனாலும் வேலை விஷயம்தான் போவேன். அதுக்கு ஸ்கை, எங்கே வேணாலும் போ, எவ்வளோ நாள் வேணாலும் போ, எங்கே வேணாலும் தங்க, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொன்னார். தாரா, நான் நிறைய தப்பு பண்ணுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். மன்னிக்க முடியாத அளவு கூட நான் தப்பு பண்ணுவேன். ஏன்னா அது என்னோடய குணம். என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணாலும் சரி, நீ என்னை விட்டு போகவே கூடாது. எவ்வளோ நாள் வேணாலும் கோவமாக இரு, பேசாமல் சண்டை போடு, வேணுமா அடிச்சுக்க கூட செய், அதை பற்றிலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து பயனே இல்லை. தாரா, சரி, நீங்கள் தப்பே பண்ணாலும் என் கோபம் தீர வரைக்கும் பேசாமல் இருக்கேன், சண்டை போடுவேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் என்னைக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நான் வாயை திறந்து நான் சொல்ல மாட்டேன், போதுமா அப்படின்னு கேட்டேன். அப்போனா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எப்போவும் உன் வாழ்க்கையில் நான் எப்போவுமே இருப்பேன்னு. நான் எப்போவுமே வாழ்க்கையில் இல்லைன்னு என்றைக்குமே நீ சொல்லக்கூடாது. குழந்தை என்றைக்குமே என்கிட்டேருந்து நீ பிரிக்கக்கூடாது. எனக்கு அவன் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் மேலே கோபமாக இருந்தாலும் சரி, அவன் என் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவன் என்கிட்ட இருந்து நீ பிரிக்கவே கூடாது. ஏன் இவ்வளவு சீரியஸாக பேசுகிறீங்க? எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இப்போ இருக்கிற நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் இழந்துடக்கூடாதுன்னு என் மனசு தவிக்குது. அதை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால்தான் இந்த சத்தியத்தை நான் உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு ஸ்கை அவரோட மனநிலையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு தாராவோட பதில், ஓகே ப்ராமிஸ். நமக்குள்ளே எதுக்கு சண்டை வந்தாலும் அது நம்ம 2 பேருக்குள்ளே தான். அதை தாண்டி வேறு யாருக்கும் போகாது. அது வேறு யாரையும் பாதிக்காது. நான் தப்பு பண்ணாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் நமக்குள்ளே மட்டும்தான், நம்மளை மட்டும்தான் பாதிக்கும். என்றைக்கும் குழந்தைய நான் உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே மாட்டேன், போதுமா அப்படின்னு கேட்டேன். தேங்க்ஸ் தாரான்னு சொல்லி முதல் முறையாக தாராவுக்கு நெத்தியில முத்தம் கொடுத்தார். அதில் ஒரு வித அமைதியும் அன்பும் நிறைஞ்சிருந்தது. தாரா அவள் இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகிடுது. அப்போ தான் மிஸ்டர்
அதை மிஸ்டர் பி பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தார். நம்ம பாஸ்க்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சே அப்படின்னு. அப்படியே 2 நாள் கழிஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கூட ஸ்வீட்டியும் கிளம்பி வந்தான். அந்த ஊருக்காரங்க ரொம்ப மன கஷ்டத்தோடு அனுப்புனாங்க தாராவையும் ஸ்கையும். அப்போ தான் வேகமாக தாரா மேம்னு கூப்பிட்டான். ஃபோட்டோவெல்லாம் இந்தா இருக்குது, இந்த கவரில் இருக்குது, அதில் ஒரு வீடியோ மேக் பண்ணி இருக்கேன், அதோட பென் ட்ரைவும் இருக்கும், கையோட ஒரு லெட்டரையும் கொடுத்தான். ஆனால் அந்த லெட்டரை நீங்கள் இப்போ படிக்கக்கூடாது, காரில் போகும்போது தான் படிக்கணும். எனக்கு உங்கள் நேரில் பார்த்து சொல்ல தைரியம் இல்லை, அதனால் இந்த லெட்டரில் இருக்குது, அப்படியே படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னான். அவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க. தாராவும் ஸ்கையும் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருந்தான் ஸ்கை. இந்த பையனுக்கு நிறைய திறமை இருக்குல்ல தாரா, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த லெட்டர் என்ன எழுதியிருக்கான்னு படிக்கலாமா அப்படின்கிறார். ஃபஸ்ட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி ஸ்கையை படிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்கை என்னை மன்னிக்கவும், ஸ்கை சார் என்னை மன்னிக்கவும். என்னடா மன்னிப்பு கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? நான் தாரா மேமுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னான். அந்த கவிதை எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு அழகாக வர்ணிச்சுக்க மாதிரி, ஒரு கண்ணில் மின்னல் பார்வையும் மறு கண்ணில் கருணை பார்வையும், இதில் நான் எதை எடுக்க? அவனை நெருங்கும்போது மின்னல் பார்வை என்னை பயம் கொள்ள செய்கிறது, கருணை பார்வை என் வாழ்வுக்கு அர்த்தமாகிறது. மொழிகள் எல்லாம் அழிந்தால் கூட அவள் பார்வையின் சொல்லிவிடும் 1000 கவிதைகள். மௌனத்தின் அழகு அவள் இதழ்தான் முதல் முறை கண்டேன். மௌனத்தின் அழகை அவள் இதழில்தான் முதல் முறை கண்டேன். சிறு குறும் புன்னகை என் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சமாக்கியது. கருணையும் அவளிடமே உள்ளது, கர்வமும் அவளிடமே உள்ளது. பூக்கள் மென்மையை விட அவள் மனது மென்மையானது. ஆழ்கடலின் ஆழத்தை விட அவள் மனம் வலிமையானது. சிற்பங்கள் எல்லாம் கண்டு வியக்கும் அவள் பார்த்து, ஓவியங்கள் எல்லாம் கை கொட்டும் அவளின் நடையை பார்த்து, பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்க மறந்திடும் அவள் கண் இமையை பார்த்து. நான் என்ன செய்வேன், உன் கை அசைவுக்கு இயங்க துடிக்கும் ஒரு ஏழை மாணவன் அப்படின்னு போடு. மிஸ்டர் பி, இவன் படித்து முடிச்சும் ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டு கம்பெனி நம்மளோட கம்பெனியில் வேலைக்கு அனுப்பிடுங்க, அவனை இனிமேல் தாராவை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு கோபமாக சொன்னார். தாரா, ஸ்கை என்னாச்சு, இப்போ தான் நம்ம கூட வச்சுக்கணும்னு சொன்னீங்க. இல்லை, அவன் உனக்கு ஏன் இவ்வளோ அழகாக கவிதை எழுதி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸ்கை ஸ்டூடெண்ட் சினி ஃபீல்டில் இருக்க கவிதை எழுதுறதெல்லாம் சகஜம்தான், பெருசாக எடுத்துக்காதீங்க, இதில் என்ன இருக்குது, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன. ஸ்வீட்டி, என் தம்பி அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு அவளும் கிண்டலாக பேசிக்கிட்டு ஊர் வந்து சேர்ந்தாங்க. மிஸ்டர் பி சொல்கிறேன், சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க சொன்னாங்க, ஸ்கை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க தாரா, எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, சிங்கப்பூர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வர வேண்டிய மீட்டிங் தள்ளி போய் இப்போ தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இதில் மீட்டிங் அட்டன் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்னு சொன்னேன். நம்மளை சேர்ந்து சாப்பிடலாம், ஒரு 20 மினிட்ஸ் மீட்டிங் தான் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தாரான்னு சொல்லலாம். அந்த மீட்டிங் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு. இது வேறு யாரும் இல்லை, தாராவோட பழைய கணவர் மிஸ்டர் அரவிந்த். அவரோட யாருன்னு ஸ்கைக்கு தெரியாது. மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு, அதனால் வாங்க ஒரு கப் காஃபி குடிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டான். தாராவும் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்தான். அவரை பார்த்ததும் அவளுக்கு பயமோ குழப்பமோ நடுக்கமோ அவளுக்குள்ள இல்லை. அவள் கேட்ட கேள்வி, எப்படி இருக்கீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், குழந்தை நல்லா இருக்காங்களா, உங்களை பற்றி நியூஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அவள் பதிலளிச்சாள். ஸ்கை 2 பேரும் ஏற்கனவே தெரியுமா கேட்டுட்டு வாயில் ஜூஸ் வச்சாப்புல. தாரா, இவர் தான் என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட். வாயில் ஜூஸ் டக்குன்னு கீழே கொட்டிருச்சு. நீங்கள் எங்கே வரேன்னு சொல்லவே இல்லை, உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாமா, நான் மீட்டிங் வெளியில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு தான் நான் போயிருப்பேன், எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்குது போல், உங்கள் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கே தாரா, நேரமே இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் அப்படி போயிட்டுருக்கு, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான். டெய்ஸி கூப்பிட்டு
ஒரு மெனுவை கொடுத்து ஸ்கை ரெடி பண்ண சொன்னார். ஸ்கை 2 பேரும் பேசுகிறத பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருந்தாங்க. சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் தாராவும் மேரேஜ் பண்ண போகிறத நினச்சேன். எங்கே அவள் வாழ்க்கையை சிங்கிளாகவே போயிடுமோன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளை நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தையை கூட சமாளிக்கலாம். இவளை தான் சமாளிக்க முடியுது. அந்த அளவுக்கு சுட்டி போடும். நீங்கள் தான் கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு போகணும்னு அரவிந்த் சொன்னார். அரவிந்த் சொல்கிறதுக்கெல்லாம் ஸ்கை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தார். சாப்பிடலாம். இல்லை தாரா, உடனே கிளம்பியாகும். எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். என்ன மாமா சாப்பிடாமல் போகிறீங்க? இல்லைம்மா, நான் கிளம்பணும். எனக்கு டைம் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை கண்டிப்பாக வரேன் உங்கள் மேரேஜுக்கு. அவர் அங்கேருந்து அவருக்கு ஸ்கைக்கு கையை கொடுத்துட்டு கிளம்பினார். தாரா கதவு கிட்ட போய் வழி அனுப்பிச்சிட்டு பார்த்துட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னான். ஸ்கை காதுலேருந்து புகை வராத குறைதான். ஸ்கை, அவர் மேலே உனக்கு கோவமே இல்லையா? எவ்வளவு நல்லா பேசுகிற அப்படின்னு. எனக்கு அவர் மேலே எந்த கோவமும் இல்லை. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுத்தமும் வலியும் இருந்ததான் கொஞ்சம் இருக்கதான் செஞ்சது. நீங்கள் என் கூட பேசினதும் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. எனக்காக நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் என்னை விட்டு போனவங்களை பற்றி நினச்சி கவலைப்படணும், வருத்தப்படணும்? அவங்களும் நல்லபடியாக இருந்துட்டு போகிறாங்களே, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போமே அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசினான். அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என் சொந்தக்காரன், அவ்வளவுதான். என் குழந்தைக்கு அப்பாவாக இருந்திருக்கார். அதை தாண்டி அவருக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். தப்பாக பேசிட்டேனா, தப்பாக நடந்துக்கிட்டேனா? சேச்சே, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கிளம்பணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன். ஸ்வீட்டிக்கு கால் வருது, அட்டன் பண்ணோம். இன்னும் 4 days பெண்டிங் ஒர்க் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்வீட்டி சொல்கிறேன், எனக்காக 4 days கழித்து ஊருக்கு கிளம்பலாம். ஒர்க்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சார், அப்போது நாம் 4 நாள் கழித்து போகலாம். அப்போது டிக்கெட்டை மாற்ற சொல்லிடுங்க. ஸ்வீட்டி சொல்கிறேன், மிஸ்டர் பி மாற்ற சொல்லிவிடுங்கன்னு சொன்னோம். ஸ்வீட்டியும் மிஸ்டர் பியும் மாற்றி சிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் போட்ட பிளான் தான் இது. நான் போயிட்டு ஒரு 4 நாள் கழித்து வரேன். கிளம்புற அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது ரொம்ப தூரமாக இருக்கும். வேணும்னா நானும் உன் கூட வரட்டுமான்னு தாரா கேட்டேன். உன்னோட சேனல் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். சில விஷயங்கள் புதுசாக கற்றுக்கலாம்ல அதுக்கு அங்கே வெளியாட்களை எல்லாம் விட மாட்டாங்க. நான் சொன்னாலும் விட மாட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கலாமே, இப்போ ரொம்ப குளிர்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு ஸ்கையும் சொன்னேன். ஓ அப்படியா, சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஸ்வீட்டியும் மிஸ்டர் பியும் அங்கேருந்து கிளம்புனாங்க. தன்னந்தனியாக அவங்க வேலையை அவங்கள விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. இந்த வீட்டில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஸ்கை கேட்டார். இல்லைங்க, நான் மேலே எல்லாம் அவ்வளோவா பார்க்கல. என்னோடய ரூம் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்போ என் கூட வாங்க. ஸ்கை தாராவோட கையை பிடிச்சிட்டு மேலே கூட்டிகிட்டு போனார் அவரோட ரூமுக்கு. பார்த்த உடனே தாரா ஒரு நிமிஷம் பிரமிப்பாக இருந்தது. இந்த அளவுக்கு இந்த ரூம் அவ்வளோ அற்புதமாக இருந்த ஒரு பிரின்ஸ் ரூம் மாதிரியே தான் இருந்துச்சு. ஸ்கை, உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியில் பார்க்கக்கூடிய அங்கே செஞ்சக்கூடிய ஒரு செட்டிங் மாதிரி இந்த ரூம் இருக்குது. இதெல்லாம் செட்டிங் இல்லை, உண்மை தான் அப்படின்னு ஸ்கை சொன்னார். ஃப்யூச்சரில் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ஃபோட்டோ அப்படின்னு தாரா சொன்னான். அவன் ரூமில் அவரோட பழைய காதலியோட ஃபோட்டோவும் இவரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதை பார்த்து தாரா சொன்னான், இப்போ புரியுது நீங்கள் ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். தப்பாக எடுத்துக்காத, இந்த ஃபோட்டோவை கலாட்டியரு. பரவாயில்ல விடுங்க, நான் இதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். பட் நான் இங்கே ஸ்டே பண்ணும்போது இந்த ஃபோட்டோலாம் இல்லைன்னா பரவாயில்ல, ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் மனசு தடுமாறும் அப்படின்னு சொன்னார். தாரா, யாருங்க, இந்த ஃபோட்டோவை கலட்டி ஸ்டோர் ரூமில் வச்சுருங்க, மனசு கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லையா, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தாராவும் சொன்னேன். இல்லை தாரா, நான் பத்திரமா தான் வைக்க சொன்னேன். அவங்க வாழ்க்கைக்கு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் தொந்தரவாக அவங்களோட சின்ன நினைவு கூட இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தாரா மௌனமாக சிரிச்சா. உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு ஸ்கை சொன்னார்.
அது எனக்காக போட்டு வருவியா? ட்ரெஸ்ஸா? இப்போவா? ஆமாம், நீ போய் போட்டு வா. இங்கேருந்து அவர் ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார், ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ரூமை பார்த்தா அது அவ்வளோ பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தாராவுக்காக ஒரு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி இருந்தார், ட்ரெஸ்ஸிங் ரூம். அவளுக்காக தனியாகவும் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது அதை விட செம்ம அழகாக இருந்தது. என்ன தேவையை முன்கூட்டியே வாங்கி வச்சு அந்த அந்த நாட்டு ட்ரெஸ்ஸை மட்டும்தான். ஸ்கை, உனக்கு இது எது வேணுமோ அதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடு. இங்கே இருக்கிறத நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது அதை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னார் தாரா. இதை பார்த்த உடனே எனக்கு தலையே சுற்றுது. நான் மேக்கப்லாம் பண்ணவே மாட்டேன். இது வரைக்கும் நான் அவ்வளோவா பண்ணதே இல்லை. ஸ்கை, டெய்லி பண்ண வேண்டாம். பார்ட்டி வரும், ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் எல்லாம் போவோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சேன். சரி, இப்போ வேணால் போட்டுக்கலாம். ஒரு சின்ன சொடக்கு தான். எங்கேருந்து ஆள் வந்தாங்கன்னே தெரியல. பின்னாடி வந்து நின்னாங்க. மேம், புதுசாக ஆர்டர் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. எதுக்கு ரெடியெல்லாம் பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க சொல்கிறேன். அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னோடய மியூசிக் ரூம். அந்த ரூமுக்கு என்ன தவிர வேறு யாருமே அதிகமாக வந்துட முடியாது. ரொம்ப இயற்கையை பார்த்து இசை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கே அவளை அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு மாற்றிருந்தாங்க. ஒரு பியூட்டிஃபுல் குயின் மாதிரி இருந்தாள். வந்திருந்த பொண்ணு அந்த சிட்டியில் பெஸ்ட் மேக்கப் பொண்ணு. இப்போ போய் பாருங்கள் சார் என்று சொல்லி சொன்னாங்க. தயங்கிக்கிட்டே ஸ்கை முன்னாடி போய் நின்னா. ஸ்கை எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா? 2 பேரும் அவளை கண்ணாடி முன்னாடி காமிச்சா. நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, உங்களோட ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. தாரா, ஸ்கை, நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. இப்போது எதுக்கு ரெடி ஆகிறோம்? ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் தான், ஒரு அழகான ஃபோட்டோ வைக்கணும் தோணுச்சு, அதான். ரெடியாக இருக்கீங்க, போகலாமான்னு கேட்டான். இப்போ எதுக்கு அப்படின்னு அவ கேட்ட. நீங்கள் எப்படி ஊருக்கு போயிடுவீங்க? எனக்கு உங்கள் ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல, அதனால தான். ஃபோட்டோ ஷூட் ரொம்ப அழகாக நடந்தது. மனசில் இருந்தது எல்லாம் குழப்பமும் கவலையும் மறந்து போச்சு. ஸ்கை, மியூசிக் நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வாட்ச் காமிக்கேன், நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மறுநாள் அவங்க மியூசிக் வாசிக்க காமிச்சா. தாராவும் நடனம் ஆடி காமிச்சான். 4 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. 2 பேரும் இத்தனை வருஷமாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டம், அவங்களுக்கு வெளியில் சிரித்து நடந்தாலும் மனசுகள் ஏற்பட்ட வலி எல்லாம் வந்து அவங்களுக்கான சந்தோஷமே, அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அவங்க இருந்த இந்த கொஞ்ச நாள் அவங்க பழைய காயத்தை எல்லாம் மாற்றி அவங்க ஒரு புது மனுஷங்களாக மாற்றிருக்கு. அதே சமயம் ஸ்கை ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸ்வீட்டி வந்தா. ஸ்கை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பணும் இல்லையா அப்படின்னு. ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதே மாதிரி உங்கள் 2 பேரும் போய் எல்லா கிஃப்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட்டுக்கு ஏன் இவ்வளோ பேருக்கும் வாங்கியிருக்க, எவ்வளோ செலவாக இருக்குது தெரியுமா? இதில் என்ன இருக்குது? நம்ம கூட இருக்கவங்க நம்ம நல்லா பார்த்துக்கிட்ட வேண்டியது நம்ம கடமை தானே. எல்லாமே என் மேலே ஒரே மாதிரி அனுபவிச்சிருக்கணும். பாதி பேருக்கு வாங்கி பாதி பேருக்கு வாங்கலைன்னா அது தப்பாக போயிடும். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தது தான் சரி அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்பை கவி வந்தாங்க. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க போல். இன்ஸ்டாகிராம் எல்லாம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது உங்கள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல. நான் பார்க்கவே இல்லையே. நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் தங்கியிருந்தீங்க, அப்பையிலேருந்து அந்த ஷோவிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு அப்டேட் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு அதிகம் ப்ராஃபிட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸ்கை வந்ததுலேருந்து ஸ்கை ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. அவர் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். பார்ப்பேன், ஏன்டா இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன்? இல்லைடா, இந்த டீல் இன்றைக்கி நான் சைன் பண்ணியே ஆக்கணும். பார்ட்டி இருக்குடா, வரீங்களா? போகலாம். தாரா வரல, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் விருப்பமே இருக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க, பட் அளவாக குடிங்க அப்படின்னு சொன்னான். ஈவினிங் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மில்க் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க தாரா, ஒரு 25 நாள் ரொம்ப பிஸி ஆகிட்டு, அதனால தான் எனக்கு உன் கூட பேசவே முடியல. ஆனால் உன்னோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் பார்த்தேன், வீடியோ எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். அப்போ தான் ஒரு பொண்ணு வந்தா. மில்க் யாரோ வந்திருக்காங்க, வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன், உள்ளே உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. டெய்ஸி சொல்கிறாங்க, இவங்க தான் சாரோட எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் உள்ளே வாங்க, அவர் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு அந்த பொண்ணு தாரா கிட்ட சொன்னா, என்னோடய மேரேஜ்க்கு அவரை இன்வைட் பண்ண தான் வந்தேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகிற விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் எப்போவாச்சும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அவரை நல்லா பார்த்துக்கோங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க 2 பேருக்கு நேரம் போனதே தெரியல. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி தாரா, நாளைக்கு நான் வரேன், அவர்கிட்ட சொல்லிடுங்க, நீங்கள் கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும். இல்லைங்க, நான் இந்தியா போயிடுவேன் நாளைக்கு, தெரியல வர முடியுமான்னு. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்கை அங்கே 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவ்வளவு குடிச்சிருந்தேன். என்ன மிஸ்டர் பி, அவரை இவ்வளவு குடிக்க வச்சுருக்கீங்க? ஸ்கை வந்ததும் ஸ்கை அந்த பொண்ணை பார்த்து அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஓடி போய் அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிட்டாரு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு.